நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டோமா? முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரைனா என்ன தெரியுமா? நம்ம இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்ம ஆவி புதிய சிருஷ்டியாக மாற்றம் பெறுகிறது. இந்த புதிய சிருஷ்டியின் ஆவில பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரா? முத்திரை போட்டு விட்டார். உங்க சிந்தனைகள், உங்க சரீரத்துல உள்ள மாசு கரைகள் எதுவும் அந்த ஆவியை என்ன செய்ய முடியாது? கரைப்படுத்த முடியாது. இந்த சத்தியத்தை நீங்க எந்த அளவு அறிந்து கொள்றீங்களோ அந்த உள்ள பரிசுத்தம் உங்க சிந்தனைகளில் வெளிப்படும். அந்த உள்ள பரிசுத்தம் உங்க சரீரத்தில் வெளிப்படும். இதற்கு நேராக நம்மை வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா.